வழங்குவது மூதாதையருக்கு திதி கொடுத்த புண்ணியம் கிடைக்கும். மதுரையில் கடந்த 4 வருடங்களாக ரோட்டோரத்தில் வறியவர்கள் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தினமும் 300 பேருக்கு மதிய உணவு வழங்கும் திட்டத்திற்கு நீங்களும் உதவலாமே. மேலும் தொடர்புக்கு மதுரையின் அட்சய பாத்திரம் டிரஸ்ட் சேர்மன் நெல்லை பாலு 9442630815. காஞ்சி பெரியவர் மகிமையை சொல்லும் சம்பவங்களோடு மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை சிறப்பு தொகுப்பு. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். நமக்கெல்லாம் தெரியும், சங்கீத உபன்யாசம் செய்வதிலே அனந்தராம தீட்சிதர் என்று ஒருவர் இருந்தார். அந்த காலத்தில் இரவு 11 மணி 11:30 மணிக்கெல்லாம் வானொலியில் அவருடைய குரல் ஒலித்து கொண்டே இருக்கும். அவர் சொல்லாத செய்திகளே கிடையாது. அந்த அனந்தராம தீட்சிதர் அவரிடத்திலே அவருடைய உபன்யாசத்தை கேட்பதற்காக ஒரு பக்தர் போகிறார். அவர் உபன்யாசம் செய்கிற பொழுது நிறைய காயத்ரி சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு உபன்யாசத்திலும் சொல்லதை கேட்ட அந்த பக்தர் தினம் ஒரு 30 நாட்கள் தொடர்ச்சியாக சகஸ்ர காயத்ரி செய்கிறார். தினந்தோறும் காயத்ரி ஜபம் 100, 108, 1008 சொல்வார்கள். ஒரு 10,008 என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் 30 நாட்கள் சகஸ்ர காயத்ரி செய்த பிற்பாடு காஞ்சிபுரம் சென்று மகா பெரியவாளை தரிசிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு புறப்பட்டு போகிறார். மகா பெரியவர் கலவையிலே இருக்கிறார் என்கிற செய்தி தெரிகிறது அவருக்கு. அங்கிருந்து புறப்பட்டு நேரடியாக கலவை போய் கலவையிலே காஞ்சி ஸ்ரீ மகா பெரியவனுடைய குரு, அவருடைய பரமகுரு 2 பேருடைய அதிஷ்டானமும் இருக்கிறது. மகா பெரியவர் அதர் பட்டத்திற்கு வருவதற்கு முன்பாக இருந்த குருவும் அதற்கு முந்தைய குருவினுடைய அதிஷ்டானம் அங்கே கலவையிலே இருக்கிறது. வந்த அன்பர் நேரடியாக மகா பெரியவர் ஒரு இடத்திலே பக்தர்களுக்கு அருளாசி வழங்கி கொண்டிருக்கிறார். இவர் நேர போய் மகா பெரியவருடைய குரு பரமகுருவனுடைய அதிஷ்டானத்தை அப்படியே சுற்றி கொண்டே வருகிறார். சுற்றி கொண்டே வருகிற பொழுது உலகத்தினுடைய குருவாக இருக்கிற காஞ்சி மகா பெரியவர், உமாச்சி தாத்தா என்று எல்லாராலும் அன்பாக அழைக்கப்படுகிற மகா பெரியவா ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகா சுவாமிகள், இவர் அதிஷ்டானத்தை சுற்றி கொண்டிருக்கிற பொழுது அங்கே யாரிடத்திலேயோ அனந்தராம தீட்சிதர் அவருடைய உபன்யாசம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் என்ற அனந்தராம தீட்சிதரை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இவர் வந்து சகஸ்ர காயத்ரி செய்த பிற்பாடு மகாபரிவாளை தரிசித்து அனந்தராம தீட்சிதருடைய உபன்யாசத்தை கேட்டேன், காயத்ரி தினந்தோறும் சொன்னேன், சகஸ்ர காயத்ரி சொன்னதனுடைய அந்த பெரிவாளுடைய அருள் கடாட்சத்தை பெற வேண்டும் என்பதற்காக அவர் வந்து அந்த அதிஷ்டானத்தை சுற்றி கொண்டிருக்கிற பொழுது ஒருவேளை நம்மை பற்றி தான் பெரியவா சொல்கிறாரோ என்று நினைத்து கொண்டு அப்படி சொல்லி கொண்டிருக்கிற பொழுதே அப்படியே சுற்றி வந்து பெரிவாளத்தில் நமஸ்காரம் செய்ய வருகிறார். உடனே அவரை பார்த்து மகா பெரிவா சொல்கிறார், அந்த பக்தரை பார்த்து, அனந்தராம தீட்சிதருடைய உபன்யாசத்தை கேட்ட அந்த பக்தரை பார்த்து, பெரியவா இன்னும் நிறைய காயத்ரி பண்ணு அப்படின்னு சொல்கிறார். இவருக்கு ஆச்சரியமாக போய்விட்டது. நாம் எதற்காக வந்தோம் என்பதையே பெரியவாடத்திலே சொல்லவில்லை, ஆனால் என்னை பார்த்து இன்னும் காயத்ரி பண்ணு என்று சொல்கிறாரே நினைத்து கொண்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு அன்றைக்கு அவருடைய இருப்பிடத்திற்கு திரும்பினாராம். ஒருவரை பார்த்து இன்னும் நிறைய காயத்ரி பண்ணு என்று பெரியவா சொன்னார். சமீபத்திலே கூட நம்முடைய தொலைக்காட்சியிலே சொன்னேன், ஒரு அன்பர் வந்து காயத்ரி ஜபம் செய்யலாமா என்று கேட்ட பொழுது அவரை பார்த்து நீ காயத்ரி பண்ணக்கூடாது என்று சொன்னால் தவறாக எடுத்து கொண்டு விடுவார் என்பதை சொல்லிக்கொண்டு அவர் என்ன நினைத்தார், இவனுடைய குழந்தைகளுக்கு என்ன பெயர் வைத்திருக்கிறார் என்று சொன்ன உடனே இல்லி கில்லி பில்லி என்று ஏதோ ஒரு பெயரை சொல்ல, அந்த குழந்தைகளுக்கு நீ காயத்ரி என்று பெயர் வை, சரஸ்வதி என்று பெயர் வை என்று சொல்லி சுவாமிஜியுடைய மந்திரத்தை எல்லாம் சொல்லுகிற விதமாக தினமும் அந்த குழந்தையை பார்த்து நீ காயத்ரி 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 என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் காயத்ரி சொன்ன புண்ணியம் உனக்கு கிடைக்கும் என்று அவரிடத்திலே சொன்ன செய்தியையும், வந்த பக்தரிடத்திலே சகஸ்ர காயத்ரி சொன்ன பக்தரிடத்திலே இன்னும் காயத்ரி பண்ணு என்று சொன்ன செய்தியையும் நினைத்து பார்க்கிற பொழுது பெரியவா முற்றும் தெரிந்தவர், எல்லாம் அறிந்தவர், யாருக்கு எதை சொல்ல வேண்டும், யாரிடத்தில் சொன்னால் அதை அவர்கள் கடைபிடிப்பார்கள் என்பதை தெரிந்து கொண்டு நல்ல ஒரு அற்புதமான உபதேசத்தை சொல்லுகிற ஒரு ஆற்றலாளராக
ஞானியாக இன்றைக்கு மகாபெரிவர் விளங்கி கொண்டிருக்கிறார் என்பதை நினைத்து பார்க்கிற பொழுது, அப்படிப்பட்ட மகான் இன்றைக்கு நம்மிடத்தில் இல்லாவிட்டாலும் இன்றைக்கு காஞ்சிபுரத்தில் அதிஷ்டானத்தில் நம்மையெல்லாம் அருள் வழி நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நினைத்து பார்க்கிற பொழுது சந்தோஷமாக இருக்கிறது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் அல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம். ஓம் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம்.